அன்பு நேயர்களுக்கு அடியேனின் பணிவான நமஸ்காரம். கார்த்திகை மாசம்னாலே சபரிமலை, ஐயப்பன், சாஸ்தா, சரணகோஷம்தான். மகர விளக்கு வரை இந்திய பிராந்தியமே சாமிமார்களாகவே காட்சியளிக்கும். காண கண்கொள்ளா காட்சி. சபரியின் வலிய நடையில் 2 வயது குழந்தைக்கு கூட மாலையிட்டு சரணகோஷம் பழகி வைத்திருக்கும் அனைத்து பெற்றோருக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரங்களை சமர்ப்பிக்கிறேன். விரதம் என்ற சொல்லுக்கு அர்த்தம் தெரிய சபரி யாத்திரையே கை கொடுக்கிறது. இல்லாவிட்டால் இந்த இன்ஸ்டா உலகில் எதைத்தான் நாம் ஒழுங்காக கடைபிடிக்க முடிகிறது? சரி தோழர்களே, இந்த பதிவின் நோக்கம் என்னவென்று சொல்லிவிடுகிறேன். வருடா வருடம் ஐயப்ப பக்தர்களின் எண்ணிக்கை லட்சக்கணக்கில் கூடிக்கொண்டே இருக்கிறது. இருந்தாலும் மாலையிட்டு விரதம் அனுஷ்டிப்பது தொடர்பான சந்தேகங்கள் இருந்து கொண்டேதான் இருக்கின்றன. எனவே அவை பற்றிய சில விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். சிம்பிளாக சொன்னால் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் வைல் சபரி யாத்ரா. பார்க்கலாமா? எப்போது எப்படி மாலை அணிவது? கார்த்திகை மார்கழி மாத பிறப்பன்று அணியலாம். அதற்கு நாள், நட்சத்திரம், யோகம் எதுவுமே பார்க்க தேவையில்லை. சரி, கார்த்திகை 1ஆம் தேதி முடியலையா? அந்த மாதத்தில் வரும் உத்திர நட்சத்திரமோ அல்லது புதன் சனியன்றோ மாலை அணியலாம். கோவில் குருக்களிடம் மாலையை கொடுத்து அதற்கு பூஜை செய்து ஐயப்பனை வணங்கி குருசாமி முன்னிலையில் அணிவதே விசேஷம். இதற்கெல்லாம் முன்பே வீட்டில் பெற்றோர் மற்றும் மனைவியிடம் ஆசியும் பரிபூர்ண சம்மதமும் பெற வேண்டும். 2வது, விரதம் எப்படி அனுஷ்டிப்பது? காலை மாலை 2 வேளையும் தலைக்கு குளிக்க வேண்டும். முடியாதவர்கள் உடம்போடு குளிக்கலாம். குளிர்ந்த நீரில்தான் குளிக்க வேண்டும். அதிலும் முடியாதவர்கள், வயதானவர்கள் வெந்நீரில் குளிக்கலாம். 3வது, ஆடை காவி நிறத்திலோ நீல நிறத்திலோ இருக்கலாம். எண்ணெய் ஸ்நானம் கூடாது. முகச்சவரம் கூடாது. நகம் வெட்ட கூடாது. சினிமா பொழுதுபோக்குகள் கூடவே கூடாது. தாம்பூலம் போடுவது கூடாது. பகலில் தூங்கக்கூடாது. பாய் மெத்தையில் படுத்து உறங்கக்கூடாது. செருப்பு அணிய கூடாது. வீட்டு விலக்கான பெண்களை பார்க்கக்கூடாது. தவறி பார்த்துவிட்டால் ஸ்நானம் செய்ய வேண்டும். துக்க நிகழ்ச்சி, மஞ்சள் நீராட்டு விழா, குழந்தை பிறந்த வீட்டுக்கோ செல்லவே கூடாது. குடும்பமே செல்வதை தவிர்த்தால் உத்தமம். அடுத்ததாக, ஆண் சாமிமார்களை ஐயப்பா என்றும், பெண் சாமிமார்களை மாளிகைப்புறத்தாள் என்றும், குழந்தை சாமிகளை மணிகண்டா என்றும் அழைக்க வேண்டும். பக்தர்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும்போது சுவாமி சரணம் என்றே ஆரம்பித்து பேச வேண்டும். ஐயப்பன் வழிபாடு, கூட்டு வழிபாடு, பஜனை முதலானவைகளை செய்யலாம். எல்லாவற்றிற்கும் மேலாக தீய பழக்கங்கள் எதுவும் இல்லாது சிகரெட், மது இப்படி காம சிந்தனை அறவே கூடாது. மாமிசத்தை அறவே தவிர்க்க வேண்டும். வெளியில் சாப்பிடுவதையும் முடிந்த அளவு தவிர்க்க வேண்டும். விரதம் இருந்து நேராக சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்குத்தான் செல்ல வேண்டும். வேறு எங்கும் செல்லக்கூடாது. கோபத்தை அறவே தவிர்த்து எப்போதும் அமைதியை கடைப்பிடித்து ஐயனின் நாமத்தையே ஜபிக்க வேண்டும். 2 வேளையும் நீராடி சரணகோஷம் எழுப்பி கற்பூரம் காட்டி சாஸ்தாவை வணங்கியே உணவருந்த வேண்டும். முறையாக கடைப்பிடிப்பவர்களுக்கு உடல் பலத்தோடு மனோபலமும் பன்மடங்கு பெருகும். இது உறுதி. சாமியே சரணமையப்பா. இந்த வருடம் உங்கள் சபரி யாத்திரை இனிதாக அமைய அந்த சாஸ்தாவை வேண்டுகிறேன். இந்த சேனலை இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே பண்ணிடுங்க. உங்கள் கருத்துக்களை சேனல் காலத்திலேயே போடுங்க. உங்கள் குரூப்ஸில் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.